நடிகர்கள் யாருமே அண்டை மாநிலத்துல வரல. கேரளால சுரேஷ் கோபி எம்பிங்கயா, நீங்க என்னதான் போய் பாத்துட்டு வாங்கயா. ஆந்திரால பவன் கல்யாண் துணை முதல்வருங்க. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் நடிகர் எங்க அண்ணன் உதயநிதிங்கயா. ரஷ்யாவை மிரட்டிக்கிட்டு இருக்க உக்ரைன் அதிபர் ஒரு காமெடி நடிகருங்கயா. நடிகர் கூத்தாடி நீங்க இனிமேல் யாராவது சொன்னீங்கன்னா தயவு செய்து தாழ்மையா கேட்டுக்கிறேன். கூத்து என் தொழில், நான் கூத்தாடி. உங்க தொழில நீங்க கேவலப்படுத்தினா நீங்க பொறுப்பையா இருப்பீங்களா? உங்களை மகிழ்விக்கிறதுக்காக நாங்க கூத்து கட்டினா நீங்க இது பண்ணுவீங்களா? எங்களை கீழ்த்தனமா ஒரு சிறுமைப்படுத்துவீங்களா? நீங்க விஜய் பார்த்தானே பயப்படுறீங்க. விஜய் அண்ணாவோட ஆளுமையை பார்த்தானே பயப்படுறீங்க. விஜய் அண்ணாக்கு பின்னாடி கோடி பேர் இருக்காங்க சார். சார் 20-30 வருஷமா சார் 20-30 வருஷமா மக்கள் நல இயக்கத்தில் ரசிகர்களா இருந்து விலையில்லா மருந்தகம், விலையில்லா விருந்தகம், விலையில்லா குருதியகம், கண்காணம், விவசாயிகள் பிரச்சனைக்கு, மக்கள் பிரச்சனைக்கு, கல்வி பிரச்சனைக்கு, எல்லா பிரச்சனைக்கும் போய் நின்றுருக்கா சார். ரசிகரா நின்றுருக்கா. இன்னைக்கு தொண்டனா மாறி, நிர்வாகியா மாறி, அரசியல் கட்சிக்கார வெட்டி கட்டி கழுத்துல நிக்க போறான். மக்களுக்காக, மக்கள் உரிமைக்காக, மக்கள் பிரச்சனைக்காக உங்களை கேள்வி மேல கேள்வி கேட்க போறான். கேட்பீங்களா? மக்களுக்காக குரல் கொடுப்பீங்களா?